அம்மா கொழு கொழு கொழுன்னு தக்காளி மாதிரி இருக்கா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அது நான் தான் கேட்கணும். நீங்க யாரு? என்ன ஏன்னு கேக்குறீங்க? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். டீச்சர். என்ன டீச்சரா? அப்படின்னா உங்க வீட்டுக்கு சாயந்தரம்னா வந்துட வேண்டியதுதான். நான் தான் வருவேன். யோ என்ன அது? வந்தது வரவ நான் வரேன் இப்படி ஏறி கட்டி நிக்கிறீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அது இல்லை டீச்சர், உங்ககிட்ட நாங்க வந்தாதான் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குதுல்ல, அதுக்கு தான். இல்லைங்க டீச்சர், நாங்க 2 பேரும் கொஞ்சம் கூட படிக்கலையா, அதனால உங்களுக்கு டியூஷன் கத்துக்கிறதுக்காக வரதுக்கு சொன்னோம். டியூஷன் கத்துக்க வரீங்களா? 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. ஆமா, நீங்களா யாரு? உங்க பேர் என்ன? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என் பேரு சட்டி. நான் பண்ணிட்டுக்கிறானே அவன் பேர் தான் முட்டி. என் பேர் சாரதா. உங்க பேர் எப்படி பேர் போடுறது? ஏன்னா சூப்பரா இருக்கு தெரியுமா? உன் பேர் ஜட்டியா? முதல்ல நீ ஜட்டி போட்டிருக்கியா? அருமா, என்னையா பேரு? முட்டி இல்ல உனக்கு முட்டின் பேரா? யோ, இந்த மாதிரி ஒரு பேர் நான் உலகத்துல கேள்விப்பட்டதே இல்லையே. அது இங்கதான் பார்க்க முடியும், அதெல்லாம் இன்டர்நேஷனல் பேரு. என்ன கருமமோ, விட்டா 2 பேரும் துடிக்கிற துணி பார்த்து தாலியை கட்டிடுவீங்க போல இருக்கு. ஆமா, உன்னை பார்த்தா ஓடி போன மாமா பொண்ணு மாதிரியே தெரியுது. ஆமாடா, ஓடி போன பொண்டாட்டின்னு சொல்ல, மூஞ்சி மோர கட்டிங் பாரு. யோ, அதெல்லாம் விடுங்க, எனக்கு இங்க தங்கறதுக்கு சின்னதா ஒரு வீடு வேணும். ஏங்க நீங்க எங்க கூடவே தங்கிக்கங்க. உங்க கூடவா? உங்களுக்கு எந்த ஆச்சு அப்படி இல்லையே. எங்ககிட்ட 3 பிளாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா 1, செகண்ட் ஃப்ளோர் இருக்கு, தேர்ட் ஃப்ளோர் இருக்கு. நீங்க செகண்ட் ஃப்ளோர்ல தங்கிக்கங்க. ஏங்க நீங்க வேணுமா நான் வேணுமா மேல் மாடியில் தங்கிக்கிறேன். நான் கீழ் மாடியில் தங்கிக்கிறேன். அப்பனா நான் மேல் மாடி, நீ அவன் கீழ் மாடி, நீங்க சென்டர்ல. அப்பதான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்படிங்களா? சரிங்க, உங்க வீட்டுல தங்கிக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு, வாங்க போலாம். தேங்க்யூ. அம்மா கலைவாணி, அம்மா கலைவாணி. சாப்பாடு ரெடியா இருக்கு. சரிம்மா, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். அம்மா உங்க அண்ணங்கம்மா போயிட்டா மோகனு? அவர் எங்கதான் எங்கேயோ இருந்தாரு, எங்கன்னு தெரியலையே. மோகன், டேய் மோகன், என்னடா இது? எப்பவாவது ஒரு நாள் குடிச்சிட்டு இருந்த, சரி பையன் ஏதோ கஷ்டப்படுறான்ட்டு நானே விட்டுட்டேன். இப்போ என்னடா நான் தூங்கி எழுந்த உடனே குடிக்க போறேன்? உடம்பு எதுக்கிட்ட ஆகும்? உங்க அப்பா என்ன பெரிய கோடீஸ்வரன் நினைச்சியாடா? உன்னை கொண்டு போய் பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்க்கறதுக்கு? டேய் உங்க அப்பா ஒரு சாதாரண பியூன்ரா. ஏதோ எனக்கு வர சம்பளத்தை வச்சு உனக்கு உங்க 2 பேரையும் படிக்க வச்சிட்டேன். அதுக்குன்னு 2 பேரும் எனக்கு சம்பாரிச்சு போன்னு சொல்ல வரலடா. உருப்புற வழியே போறாடி. பாப்பா அருண். டேய் அருண், வாடா வா. அருண் எப்படிப்பா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா, நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கப்பா. ஆமாப்பா, உன் படிப்பு முடிச்சாச்சப்பா? முடிஞ்சதுங்க ஐயா. நான் இனிமே இந்த ஊர்ல தான் இருக்க போறேன். அதான் உங்களை விட்டு பிரிய மாட்டேங்க ஐயா. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குப்பா. பணக்கார குடும்பத்தை சேர்ந்த நீ இன்னும் இந்த ஏழையோட வீட்டுக்கு நட்போட வந்து போறது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா உன் நண்பன் மோகன் தான்ப்பா ரொம்ப கெட்டு போயிட்டான். எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கான். அருண், இதே தொல்லை தாண்டா. எப்ப பாரு வேலையா இருக்கிற எங்க குடும்பம் வசதியா இருக்கணும்னா நான் இந்த ஊர்ல ஏதோ ஒரு வேலைக்கு போக முடியுமா? எனக்கு வெளிநாட்டுல ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் விசா கிடைச்சா 2 வருஷத்துல பல லட்ச ரூபா சம்பாதிச்சிருவேன். அப்புறம் என்ன, என் தங்கச்சியும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருவேன். அதுக்கு வர பணம் ரெடி பண்ண சொன்னா கண்டிக்கவே மாட்டேங்கிறாரா. அதனாலயே தானா இப்படி ஆயிட்டேன். பாத்தியாப்பா இவனை? ஆட தெரியாத மேடையை பிடிச்ச கணக்கா சொந்த ஊர்ல பொழப்ப பார்க்க வக்கு இல்ல, இவர் ஃபாரின் போய் சம்பாதிக்கிறாரு. நீ ஏன் சொல்லு பாருன்னு.
உனக்கே தெரியும்ல எத்தனை பேர் வெளிநாடு போயிட்டு நாடு தீர முடியாத கஷ்டப்படுறாங்க. அம்மா கலைவாணி, அருண் தம்பி கொஞ்சம் மோர் கொண்டு வாமா. ஐயா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். நீங்க சரின்னு சொன்னா கலைவாணியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேங்க ஐயா. என்ன வார்த்தைப்பா சொன்னீங்க ஐயா? அப்படி என்னையா சொல்லிட்டேன்? நான் மோதமால எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கும் தெரியும். அதை விட அதிகமா கலைவாணி மேலேயும் வச்சிருக்கேங்க ஐயா. அது சரி தம்பி, என்னதான் நீங்க எங்களோட பழகினாலும் கோபுரமும் குடிசியும் ஒன்னாயிருமாப்பா. அதுவும் இல்லாம நீங்க வந்து போறது இதுக்கு தான் இந்த ஊர் பேசுமே. ஐயா, ஊர் பேசுறது இருக்கட்டுங்க ஐயா, முதல்ல கலைவாணி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கலைவாணி, என்னை கட்டிக்க சம்மதம் தானே? அப்புறம் என்னங்க, கலைவாணிக்கு கட்டிக்க சம்மதம் தான். நான் இதை எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு ஒரேபடி வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. இப்ப பாத்தீங்களாப்பா, என்ன உருப்படாதன்னு சொன்னீங்களே, கோடீஸ்வர சம்பந்தம் நம்ம வீடு தேடி வந்திருக்க. என்னமோட எனக்கு சரின்னு படல. சரி, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, வீட்டை பத்திரமா பார்த்துக்க. கலைவாணி, பாத்தியாமா, உன் உதவாக்கறான்னு உன்னை உயர்ந்த இடத்துல சேர்க்க போறோம். சந்தாசமா? இதுதான் காதலா? அடராமா, இது என்ன வேதமோ? நெஞ்சுக்குள்ளே ஏதோ ராகம் கேட்குது, கண்ணு ரெண்டும் தானா தாளம் போடுது. கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க, நேரம் நல்ல நேரம், ஒரு கூரச்சேல மாலையோடு நாளை வந்து சேரும். அம்மாடி, இதுதான் காதலா? அடராமா, இது என்ன வேதமோ? நெஞ்சுக்குள்ளே ஏதோ ராகம் கேட்குது, கண்ணு ரெண்டும் தானா தாளம் போடுது. கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க, நேரம் நல்ல நேரம், ஒரு கூரச்சேல மாலையோடு நாளை வந்து சேரும். கண்ணம் அழகிய ரோசாப்பு, கண்ணில் சிரிக்குது ஊதாப்பு, உதட்டில் உதிரும் தேன் முல்லைப்பூ. அஞ்சி ஒதுங்குது மாறாப்பு, இன்னும் எதுக்கு இந்த வீராப்பு, அணைக்கச் சிவக்கும் ஆவாரப்பூ. அடி சித்திராம படிச்சேலைய கட்டுச்சு, தேவதை பாதங்கள் பூமியில் ஒட்டுச்சு. ஓட்டத்த விரல்களும் மேனியில் பட்டுச்சு, பட்ட இடங்களில் குங்குமம் கொட்டுச்சு. நித்தம் இரவினில் வித்தை படிக்கையில் ரசித்து பழகும் அழகு. அள்ளி அணைக்கையில் பட்டு விளக்கினில் விழியில் எனக்கு கடிதம் எழுது. கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க, நேரம் நல்ல நேரம், ஒரு கூரச்சேல மாலையோடு நாளை வந்து சேரும். அம்மாடி,
ஏச்சி அழுகுற? உன்னை ஏதாவது பண்ணிட்டுனா? ஐயோ, நான் அதுக்காக அழுவலைங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாம இப்படி தப்பு பண்ணிட்டோமே. நீ ஒன்றும் கவலைப்படாதாச்சியா. எங்கள் வீட்டுக்கு போன உடனே எங்கள் அப்பாட்ட முறைப்படியாக பேசி உங்கள் வீட்டில் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ச்சியா. என்னங்க? நீ ஒன்றும் கவலைப்படாத, அழாம நீ வீட்டுக்கு போ, நான் மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்க நம்பிக்கையில தான் நான் எங்க வீட்டுக்கே போறேன். உங்களுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேங்க. சரி, பத்திரமா போயிட்டு வா, நான் மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி. என்ன ஐயரே, ஆனத்தி எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குது. அந்த நாட்டாம நல்ல சிவத்தோட தீர்ப்பால 10 வருஷம் கழிச்சு வேதனாய் இப்பதான் நம்ம ஊருக்கு வர்றாரு. அவர் வரும்போது எல்லாம் வரவேற்பெல்லாம் தடபடலாம் இருக்கும், எந்த குறைபாடும் வரக்கூடாது. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். என்ன கங்காதரா ஐயரே, நல்லா இருக்கிறீங்களா? ஏதோ உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கிறேங்க. வேலை எப்படிங்கிற? ஐயா ஐயா, சாமியில கோயில எந்த பூசாரிங்க ஐயா சந்தோஷமா இருக்க முடியும்? நாங்கெல்லாம் ஏதோ இருக்கிறோங்க ஐயா. ஆமா வேதநாயகம், பார்த்தவன் கும்பிட்ற மாதிரி இருந்தவங்கள 10 வருஷம் பரதேசம் அனுப்பிச்சுட்டான் அந்த நல்ல தம்பி. அவனை நீங்க பரதேசம் போன மாதிரியே அவனை பழிக்கு பழி வாங்கணும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க பையனை நல்லபடியா படிக்க வச்சுட்டோம். அவனும் படி முடிச்சுட்டு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட போறான். அப்பனையும் மகனையும் ஒன்று சேர்த்துடுங்க, நாங்களும் நிம்மதியாயிட்டுங்க. நேரத்தில் இனிமேல் இந்த வீட்டில் சந்தோஷமா தாங்க இருக்கணும். பாப்பா மருது, நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்கிறப்பா. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? மருது, அந்த நாட்டாம தீர்ப்புனால 10 வருஷம் ஊற விட்டு நான் வெளியவே இருந்துட்டேன். உன்னை கூட வந்து பார்க்க முடியல. ஆனா நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிட்ட. நீ தாண்டா என் புள்ள. அதுதாங்க, பையனும் படிச்சு முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டான், நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. எல்லாம் ஒன்று கூடின அந்த நல்ல நேரத்தில் மருதுவு கல்யாணம் பண்ணிட்டா பரவாயில்லைன்னு தோணுதுங்களா? ஐயர, அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். அப்பா, அந்த யோசனையே வேண்டாம்ப்பா. பொண்ணை நானே பார்த்துட்டேன். எங்கூட படிச்ச பொண்ணு தான். பொண்ணு நம்ம ஊர் தான்பா. எது நம்ம ஊரா? யார்ப்பா அது? பேரு அச்சியாப்பா. நம்ம நல்ல சூத்தோட பொண்ணு தான்பா. எது நல்ல சிவம்மா? ஆமாப்பா, இந்த நாட்டாமையா இருந்தாரு அதே நல்ல சூத்தோட பொண்ணு தான். நான் காதலிக்கிறேன்பா. நீங்க எப்படியாவது எங்க காதலை ஆதரிப்பீங்கன்னு தான் நாங்க 2 பேரும் ஒன்னா பழகிட்டோம்ப்பா. இப்ப
அவ 2 மாசம் கர்ப்பமா இருக்கிறாப்பா. மருது, உன்னோட ஆசைக்கு நான் என்னைக்கும் குறைக்க வர மாட்டேன்டா. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ போய் சாப்பிட்டு மறுபடியும் அதான் நான் பேசிக்கிறேன். உங்களுக்கு என்ன புத்தி கட்டி கெட்டு போச்சுங்களா? மருது உங்களோட எதிரியோட பொண்ணை நல்லா ஜெபம் பண்ண காதலிக்கிறவங்கிறோம். நீங்களும் கட்டி வைக்கிறீங்க. ஊசிக்கு ஊசி எதிர்மனை பாயீங்களா? ஐயர, இது மாரி எனக்கு ஒரு சந்தோஷம் வேற யாராலும் சொல்ல முடியும்? ஊசிக்கு ஊசி இல்லை ஐயர. என்ன 10 வருஷம் ஊரை விட்டு தள்ளி வச்சானே அந்த நடத்தியும் அவனை உசுர் எனக்கு போற ஒரே ஊசி என் புள்ளதான் ஐயர. ஆமா வேதநாயகம், அந்த நல்ல செய்வத்தை பழி வாங்கிறதுக்கு தான் நல்ல சம்பந்தம் இருப்போம். அவன் பொண்ணை வச்சு அவனையே பழி வாங்கணும். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி இந்த காரியத்தை கச்சிதமாக பிடிக்கணும். கங்காதரா, பழி வாங்கினா மட்டும் போதாது. அந்த நல்ல தெய்வத்தை விடுத்து சின்ன பின்னமாக்கி அவனை நடுத்தெருக்கு கொண்டு வரல என் பேரையே நான் மாத்திக்கிறேன். கங்காதரா, ஐர, இந்த விஷயம் எக்காரத்தை கொண்டும் என் பையனுக்கு தெரியவே கூடாது. ஓகே, இந்நேரம் அந்த அக்ஷயா தான் கற்பமாக்குறத அவ அப்ப கிட்ட சொல்லியிருப்பா. அவ அப்ப நல்ல செய்வான் ஓடி வந்து இப்ப நம்ம கால விழ போறான்.
கல் பார்த்துட்டு இருந்தா என்ன பிரியாணி ஆகுறது? பிரியாணி அரிசியா இருந்தாலும் கல் இருக்குது. கல்ல பொறுக்காம போட்டா ஊர்ல இருந்து வர நம்ம பொண்ணு அச்சையா என்னதானே திட்டுவா? என்னமோ பண்ணு. கல்ல பொறுக்கிட்டு இருந்து எந்நேரம் பிரியாணி பண்ணி அந்த வந்து சத்தம் போட போறாங்க. சீக்கிரம் ஆயிருங்க, கவலைப்படாதீங்க. அம்மா என்னடா இங்க பாருமா எவ்வளோ பெரிய கல்லுன்னு. நம்ம பத்திரகாளி அம்மா கோயிலுக்கு கடைக்கால் போடல மாட்டேங்குது. அப்பா என்னப்பா பொண்ணுங்க பேப்பரை படிச்சுக்கிட்டா கண்ணு கட்டு போயிடும், விடுப்பா. என்னாச்சு உனக்கு? அம்மா நீங்க கை அடிச்சு படிக்கிறத பார்த்தா என் கையே வலிக்குதுமா, முழங்கையெல்லாம் வலிக்குதுமா. ஏன் முழங்கையும் தான் வலிக்குது, அதுக்காக அரிசி புடைக்காம இருக்க முடியுமா? ஆமா, எலி எதுக்கு அம்மனமா ஓடுது? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னப்பா, என்ன விஷயம்? அம்மா உங்களுக்கு ஒத்தாசிக்கு ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். வேற உங்க அப்பா ஒண்ணும் ரெண்டாவது இல்லம்மா. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, நான் என்ன பண்ணட்டும்? அடையா நீ வேற. அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியலையா? கல்யாணம் வேணும்னு சொல்லாம சொல்றான். இல்லப்பா அம்மாவுக்கு உதவியா இருக்கும்ல. தெரியும்டா, தெரியும் எங்க வரேன்னு சொல்லி. அதுக்கு தான் பேப்பர்ல மணமகள் தேவை விளம்பரத்தை பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்து உனக்கு செட் ஆச்சுன்னா சீக்கிரம் போய் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பா பேப்பர்ல பார்த்து புரோக்கர்கிட்ட பேசி கல்யாணம் பண்றதை விட ஒரு ஈஸியான வழி இருக்குதுப்பா. என்னடா பொண்ணை நீயே பார்த்துட்டியா? ஆமாம்மா நம்ம ஊர் தான், நம்ம இனம் தான். அதாம்மா நம்ம காசிமுத்தோட பொண்ணு. என் ஃப்ரெண்டு மோகன் இருக்கான்ல, அவனோட தங்கச்சி கலைவாணி தாம்மா. அதுவும் அவங்க வீட்டில் என்னோட ஆசையில் எங்கள் அப்பா அம்மா குறுக்கிட மாட்டாங்கன்னு உறுதி கொடுத்துட்டு வந்துட்டேம்மா. என்னது உறுதி கொடுத்துட்டியா? ஆமாப்பா. சரி, நீ ஆசைப்பட்ட உன் சந்தோஷத்தில் நான் குறுக்க நிற்கக்கூடாதுடா. எனக்கு என் பிள்ளைங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியமே தவிர மற்றதை பற்றி எப்படி பார்த்தாலும் நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அது நீ ஆசைப்பட்ட பொண்ணு நடந்துட்டா உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். ஐயோ நீங்கள் தான் என் நல்ல அப்பா அம்மா. சரி நான் வரேன். இந்த விஷயத்தை இருடா. என்னடா அவசரம்? அம்மா. அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்த விஷயத்தை உடனே போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேம்மா. ஏய், ஊர்ல இருந்து உன் தங்கச்சி வரடா, அவரை பார்த்துட்டு அப்புறமா போவேன். அம்மா அவன் ஊர்ல வந்து இங்க தானே இருக்க போறா, நாளைக்கு பாத்துக்கிறேன், வரமா. பிரியாணி அது சாப்பிட்டாது போலாம்ல. ஏங்க அவன் தான் சின்ன பையன் ஏதோ சொல்றான்னா நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்களே. நீங்க அளவுக்கு அதிகமா அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. பார்வதி, நமக்கு என்ன சொத்து இல்லையா, இல்ல காசு பணம் தான் இல்லையா, எல்லா வசதியும் இருக்கு. பிள்ளைங்க ஆசைப்பட்டபடி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுமே. ஆமா ஆமா, சந்தோஷமா வாழட்டுமே. நல்லா இருக்கேன். ஏடி அழைச்சு போயிட்ட? நான் இழைச்சி போல, நீ தான் இழைச்சி போயிருக்க. இது பாரு, அப்பா ஒருத்த நான் இருக்க போனே அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அதெல்லாம் இல்லம்மா, அம்மா தான் வந்த உடனே கேட்டாங்களா, அதனால தான் அம்மா கிட்ட பேசினேன். நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன்பா. ஏம்மா பதற வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஆஸ்பத்திரிக்கு போற கார் எடுங்க. இல்லம்மா இல்லம்மா, சொல்றது கேளு. ஒன்றும் பதற வேண்டாம். பாரு, நைட்டு கண்ணை முடிச்சு டிராவல் பண்ணதுனால ஜீரணமா இருக்காது, வேற ஒன்றும் கிடையாது. சின்னம்மா கண்ணு தெளிவா. சின்னம்மா என்னாச்சுங்க உங்களுக்கு? ஐயோ, எனக்கு என்ன பயமா இருக்குங்க. ஏய் என்னாச்சு என்னன்னு தெரியலையே. ஐயா அம்மா கர்ப்பமா இருக்காங்க ஐயா. டேய் ஏண்டா அப்பா, அவரை அடிக்காதீங்கப்பா. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். என்னங்க அடி பாவி மகளே, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? கேடி, நீ படிச்சு பட்டம் வாங்கிட்டு வரணும்னு பார்த்தாக்கா இப்படி வயித்துல புள்ள வாங்கிட்டு வந்திருக்கியடி. இந்த ஊர்லயே தலை நிமிர்ந்து நடந்து வர உங்க அப்பா இப்போ அவரோட மானத்தை காத்தா பறக்க வச்சிருக்கீடி பாவி. அம்மா அழுகாதீங்கம்மா, நடந்தது என்னென்ன விசாரிக்கலாம். வாங்க உள்ள வாங்க போலாம். ஐயா வாங்க ஐயா, உள்ள வாங்க. செஞ்ச காரியத்துக்கு பொண்ணே போட்டு என்ன பண்ணிட்டு
அவளை ஒண்ணும் பண்ணாதீங்க விட்டுருங்க. இல்ல என்ன காரியம் பண்ணி வந்து நிக்கிறா? விட்டுட்டு வேடிக்கை பார்க்க சொல்றியா? சொன்னா கேட்ட இல்ல? கெட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா யாருக்கு கெட்டு போயிருக்கா? எனக்கு யாரு எதிரியோ அவன் பையன் கெட்டு போயிட்டு வந்து நிக்கிறாள். இப்படியே இனிமேல் எப்படி நான் ஊரை தள்ளணும் வந்து நடக்க முடியும்? என்ன காலைல போய் விடுங்க சொல்லையா? முடியாது. என்னால முடியாது. இங்க பாரு. அப்பா இல்லப்பா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காருப்பா. எனக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. சரி செய்யறதே செஞ்சுட்டு இப்ப டைம் கேக்குறியா? சரி நான் பண்ணது தப்புதான். தப்புக்கு நீங்க ஒண்ணு எனக்கு தண்டனை கொடுக்க தேவையில்லை. நான் செஞ்ச தப்புக்கு நானே எனக்கு தண்டனை கொடுத்துட்டேன். ஐயா அம்மா கோவமா போறாங்க, போய் பாரு ஏதாவது பண்ணி போறாங்க. ஐயா சின்ன பொண்ணு ஏதாவது தெரிஞ்சு தப்பு பண்ணிருக்கோம், சீக்கிரம் போய் பாருங்க ஐயா.